என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே, 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 என் அருகே நீ. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலி தனிலே இணைந்திடவே நம்மை தேவன் அழைக்கின்றார். திருப்பலிதனிலே இணைந்திடவே நம்மை தேவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எந்நாளும் எப்போதும் இதயத்தை திறந்த இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்நாளும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். நம்மை தன் இயேசுவின் கல்வாரி பலியில் கலந்திட அழைக்கின்றார். என்றென்றும் நமக்கு மகிழ்வினை தந்திட இறைவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் இல்லத்துக்கு வாருங்கள் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப மகிழ்வோடும் மன நிறைவோடும் இயேசுவின் திரு இதய அன்புக்கு நன்றி செலுத்த வருகை தந்திருக்கின்ற என் பாசமிகு சகோதர சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நண்பர்கள் திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்வு காணுகின்றேன். இயேசுவின் இதய அன்பில் நாமும் நம் குடும்பங்களும் நமது குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறவுகளும் நிலைத்திருக்க இந்த இடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் திருத்தலத்தில் இந்த திருப்பலி வழியாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற, சிறப்பாக திருப்பலி எழுதி கொடுத்த குடும்பங்களுடைய தேவைகள் நிறைவேற, இன்னும் சிறப்பாக இந்த திருத்தலத்தில் வேண்டிய ஜபங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற பதிலுக்கு நன்றி கூற வந்திருக்கின்ற நீங்களும் நானும் தொடர்ந்து இயேசுடைய இதய அன்பிலே நிலைத்திருக்க வர வேண்டி ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன் என்று தம் இதயத்தை திறந்திருக்கின்ற இயேசுவின் திரு இதயம் உங்களையும் இந்த திருத்தலத்தை கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் இதய அன்பிலே நிலைத்திருக்க வரவேண்டி ஜெபிப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே இறைவன் இந்த இடத்திலே அருளையும் ஆற்றலையும் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று மாலை தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் நம் திருத்தலத்துக்கு வருகை தந்து இந்த திருத்தலத்தினுடைய புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்து சென்றிருக்கிறார். நாங்கள் சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய போது இறைவன் அவரையே இங்கு அழைத்து வந்து அவர் இந்த திருத்தலத்திலே நடக்கின்ற அற்புதங்களையும் புதுமைகளையும் 2-3 நிமிடங்கள் காதார கேட்டு மீண்டும் ஒரு முறை வருவதாக வாக்குறுதி கொடுத்து, அவருக்காக மன்றாடுவதாக நாங்களும் வாக்குறுதி கொடுத்து, அவரது வருகை நம் அனைவருக்கும் ஓப்பையும் மகிழ்வையும் தருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லாரையும் அன்பு செய்கின்றவர், இறைவன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றவர், இறைவன் எல்லாருக்கும் தம் தாராள இதயத்தை திறந்து காட்டுகின்றவர் என்பதை மனதில் இருத்துவோம். பாடுகளோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் இருக்கின்ற நம் அனைவருக்கும் இறைவன் நிம்மதியையும் நிறைவான மகிழ்வையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். தகுதியான விதத்திலே வழி ஒப்புக் கொடுக்க கரங்களை குவித்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் இந்த இடத்திலே நாம் வேண்டுகின்ற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நிச்சயமாய் திண்ணமாய் நம்மை ஆசீர்வதிப்பான நம்பிக்கையிலே இந்த வழியை இணைந்து ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்தகைய இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 15 முதல் 22 வசனங்கள் வரை. நீங்கள் சொல்ல வேண்டியது: நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிமகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலை குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து
அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது நம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் வழி வழியின் ஒளி நீரே இயேசையா, நீரே இயேசையா. என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா. உயிரே இறைவா, உன்னருளின்றி நான் ஏது, உன்னருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா. சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருவினில் நீ இருப்பாய், பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீ இருப்பாய், பயமே இல்லை. அன்பே இறைவா, துணையாய் வருவாய். அன்பே இறைவா, துணையாய் வருவாய். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் இயேசையா.
கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. அன்பே இறைவா அரணாய் வருவாய். அன்பே இறைவா அரணாய் வருவாய். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. உயிரே இறைவா உன்னருளின்றி நான் ஏது, உன்னருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 அருள் வாக்குகள் 13 தொடங்கி 16 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 அருள் வாக்குகள் 13 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசீன் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட
உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கும் செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். ஈற்றருளும் ஈற்றருளும் என்னை ஈற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். வந்து வருகின்றேன். திராட்சை கனியாய் விளைந்திட, பிழிந்த ரசமாய் மாறிட. பிறர் வாழ என்னை உன்னிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. வந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். ஈற்றருளும் ஈற்றருளும் என்னை ஈற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். வந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். வந்து வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு இத்திருப்பலியில் பங்குகொண்டிருக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற தூய பழி பொருளாமடி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பதும் உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே இறைவா, புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து அக்களித்து முடிவின்றி பாடுவோமாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில்
அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வுண்ணுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்த ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்த மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, முது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், மீண்டும் நிலை வாழ்வுக்கு உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருத்தலத்தில் பணியாற்றி விண்ணக மகிழ் பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உபகாரிகள், திரு இதய பக்தர்கள் அனைவரையும் நினைவு கூறவும் மன்றாடுகின்றோம். நவவிலாச வானதூதரான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்திகர், பிராதிமிகர், பலவந்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்த சுவாலர்களே, இந்த திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் திருத்தூதரான புனித பர்த்தலேமியு,
புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு யோவான், சிம்போரியன், ஜெர்மேன், லொயலா இன்னாசியார், அலாசியஸ் கொன்சாகா ஞானப்பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், கோட்டா பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமார்டர், மார்ஷியல், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தால், மார்க்ரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தெரசா, மக்தலேன், மார்த்தால், பிலோமினால், சோரேல் ஆகியோர்களே, இந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பிய அருள் தந்தை பெர்னினான் செல்லடிகளாரே, இன்னும் நினைவுச்சங்களோடு வீட்டிருக்கும் அனைத்து புனிதர்களே, புனிதையரே, நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக, எமது குடும்பங்களுக்காக சிறப்பாக பரிந்து பேச தயவாய் வேண்டுகின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம் குடும்பங்களில் மரித்தவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உம் திருமன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். அவர் வழியாகவே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கி வருகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் திருமைதி ஒருவருக்கு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இயேசு ஆண்டவர், உயிருள்ள கடவுளின் திருமகன், இந்த மண்ணில் மனிதராக வந்த பொழுது சொல்லன்னா வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இரத்த வியர்வை வியர்த்தார். ஆனால் இறுதி வரை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார். ஆகவேதான் இறை தந்தை அவரை உயர்த்தினார். அந்த அன்பு தெய்வம் உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அன்பு தெய்வம் இந்த நற்கருணை வடிவில் நம்முடைய இதயங்கள் வந்து குடிகொண்டு நம்முடைய இன்ப துன்பங்களிலே பங்கு கொண்டு அவரை போல் நாமும் இறுதி வரை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ உதவி செய்ய வருகின்றார். நம்மை தேடி வரும் இந்த அன்பு தெய்வத்தினுடைய திருவுடலை நம்முடைய இதயங்களில் ஏற்க அழைக்க பெற்றிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் தங்களையும் முழுமையாக தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ இறைமக்கள் மட்டும் பங்கு பெறவும். துணை எனக்கும் நிழலே துணை, நீ துணை எனக்கும் நிழலே துணை. ஏழையின் கண்ணீர் துடைத்திடவே என் உள்ளம் வருவாயே,
எளியோர்க்கு செய்தி அறிவிக்கவே என்னையும் நீயும் அழைத்தாயே. வண்ணப்பூவிதழ் வாசம் சிந்திடும் முந்தன் மொழி என்றோ வரப்பொழியும் வந்த வானமன்றோ. நீ துணை எனக்கும் நிழலே துணை, நீ துணை எனக்கும் நிழலே துணை. உறவை இழந்து நான் தவிக்கையிலே உறவாக வந்தாயே. உயிர் மூச்சு காற்று தந்தென்னை இறைவாழ்வில் நிலைக்கச் செய்தாயே. உந்தன் சந்நிதி நாடி வந்தது என்ற உயிரன்றோ, உன்னருள் தரும் அந்த வானமன்றோ. நீயே துணை எனக்கும் நிழலே துணை, நீயே துணை எனக்கும் நிழலே துணை. வானின்று வந்த தெய்வம் எந்தன் இயேசுவே, வழிகாட்டவா தென்றலே. நீயே துணை எனக்கும் நிழலே துணை, நீயே துணை எனக்கும் நிழலே துணை. தேவனே 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 இதயமே இதயமே இதய கோயிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. இதயமே இதயமே இதய கோயிலில் வா,
இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தன் உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தரும் உன் சந்நிதி. உயிரை உறவே வா. இதயமே இதயமே இதய கோயிலில் வா. உண்மையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. ஆ விழிகள் நீரில் நனையும் போது வாசக்குரலாய் வா. வினைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா. சிறகை இழந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா. சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா. இறைவனே எந்தன் இதயமே, இதயம் வாழும் ஜீவனே, வாழ்வின் சுனையே தேனின் சுவையே வாழும் அன்பே வா. உறவின் பாதையிலே நிழலாய் தொடர்ந்திடவா. உயிரின் தேடலிலே உன்னை கண்டிடவா. இறைவனே இறைவனே தெய்வமே. இதயமே இதயமே இதய கோயிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தரும் உன் சந்நிதி. உயிரே உறவே வா. இதயமே இதயமே இதய கோயிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருத்தலத்தின் சார்பாக நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். திரளாக மிக திரளாக மிக அதிகமாக வருகின்ற நீங்கள் அனைவரும் திரு இதய ஆண்டவருடைய அன்பிலே நனைந்து வேண்டிய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நமக்கு நம் குடும்பங்களுக்கு நல்ல சுகத்தையும் உற்சாகத்தையும் குறிப்பாக எடுக்கின்ற தீர்மானங்களில் வெற்றியையும் தந்து திரு இதய ஆண்டவர் நம்மை அன்பால் நிரப்ப வேண்டுமாய் தொடர்ந்து உங்களுக்காக திருப்பலியில் ஜெபிக்கிறோம். நேற்று மாலை தமிழக முதல்வர் உள்ளே வந்தபோது திரளாக கிராமத்து மக்கள் வந்திருந்தார்கள் ஆலயத்துக்குள்ளே. நான் அந்த மக்களை கடந்து செல்கின்ற போது இது நம்ம சாமி என்ற வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. இது நம்ம சாமி, அந்த மக்கள் பேசிக்கொண்ட வார்த்தை இது நம்ம சாமி. எல்லாருக்கும் அருள் தருகின்ற, ஆற்றல் தருகின்ற, வலிமை தருகின்ற திரு இதய ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட வலிமையை தந்து நிறைவாக ஆசிரியர் தர வேண்டுமாய் தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடுகின்றோம். திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த அருள் தந்தை சூசை மாணிக்கம் நமது மறை மாவட்டத்தில் பிறந்து கிளரீஷியன் சபையிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கருமாத்தூர் புனித கிளாரட் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தாராளமான உதவியை பல ஆண்டுகளாக அங்கு பணிபுரிந்து சிறப்பாக செய்து வருகின்றார்கள். கிளரீசியன் சபையினுடைய மாநில துணை தலைவராகவும் அகில உலக கிளரீசியன் சபையினுடைய ஆலோசகராகவும் சிறப்பாக பணியாற்றி தமது பணியிலே மகிழ்வையும் நிறைவையும் காணுகின்றவர். இந்த திருத்தலத்திலே திருப்பலி வைக்க வேண்டும் என்பது அவரது ஆசை என்பதை நான் முன்பு அறிந்தேன். ஆகவே காலாண்டு விடுமுறையில் ஆசிரியர் பணிபுரிகின்ற அவருக்கு இது விடுமுறை நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாளை நான் சொன்னபோது மிக மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அருமையான மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை சூசை மாணிக்கம் அவர்கள் என் உடன்பிறவா சகோதரர். ஆகவே தந்தை அவருடைய பணியும் பணி வாழ்வும் அவரது கல்வி பணியும் சிறப்பாக மிகச்சிறப்பாக எல்லா மக்களையும் சென்றடைய திரு இதய ஆண்டவர் வழியாக சிறப்பாக மன்றாடுவோம். அவருக்காக திருப்பலியில் நன்றி கூறுவோம். அவரோடு இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் திரளாக வந்திருக்கின்ற பாசமான இறை மக்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற, பழமை மாறாது புதுமையாக பணிகள் சிறப்பாக அமைய, இன்னும் திரு இதய ஆண்டவருடைய பக்தியும் அவரது வலிமையும் ஆற்றலும் எல்லா மக்களுக்கும் சென்றடைய உங்கள் ஜெபத்தில் எங்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் உங்களது பொருளாதார உதவிகளையும் கொடுத்து இந்த திருப்பணிகள் சிறப்பாக அமைய உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அரசு கொடுத்தது 1,55,700,000 ரூபாய். ஆனால் 35 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டியாக மறுபடியும் அரசுக்கே திரும்பிச் செல்கின்றது. ஆகவே போதுமான நிதி உதவிகளுக்கு கிடைக்க ஜெபியுங்கள். இந்த பணி சிறப்பாக நடைபெற உங்கள் ஜெபத்திலே எங்களுக்காக மன்றாடுங்கள். திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற விரைவில் முடிய உங்களது ஜெபம் எங்களுக்கு எப்போதும் தேவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மறை மாவட்டத்தினுடைய மாத இதழான ஆனந்த கங்கை தூது நமது தமிழக ஆயர் பேரனுடைய தனிப்பெரும் இதழான நம்மாழ்வு இதழ், இந்த திருத்தலத்தினுடைய இதழான இதய ஒளி, இவற்றை நீங்கள் வாங்கி பெற்று படித்து அதில் தருகின்ற ஆன்மீக கருத்துக்களை சிறப்பாக மக்களுக்கு அறிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மாழ்வு இதனுடைய துணை ஆசிரியராக நமது உதவி பங்கு தந்தை பிரின்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்மாழ்வு இதனுடைய நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே வந்திருக்கின்ற இறைமக்களாகி நீங்கள் அதை வாங்கி படித்து அதில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை வாழ்வாக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நடக்கின்ற ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களது பயணமும் உங்களது பணி வாழ்வும் சிறப்பாக அமைய மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் நிச்சயமாக நம் அனைவரையும் நிறைவான ஆசி வழங்கி பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you. அன்புக்குரியவர்களே,
அன்பு தந்தை வசந்த் அவர்களோடு என்னுடைய சகோதரத்துவம் இன்று வெள்ளி விழா காணுகிறது. சரியாக 2000 மாணவராக குறு மாணவராக அவர் பெங்களூரில் படித்து கொண்டிருந்த பொழுது நானும் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நாங்கள் இருவருமே ஒரே பங்குக்கு அவர் டீக்கனாக நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் மறையுரையாற்றுவார். ஆக 2000 இருந்து எங்களுடைய இந்த தோழமை சகோதரத்துவம் எப்பொழுதும் தொடர்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முன்னெடுப்பு அனைத்தும் இறை அந்த நம்முடைய திரு இறுதி ஆண்டவருடைய அருளால் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். ஜெபிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்று எம் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாற்றம் பெற்றவர்களாக மனிதர்களாக வாழ சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.